பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். வருடா வருடம் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆடி வந்துருச்சு. இதோ இன்னும் 2 நாள் தான் ஆடி வந்துடும். அப்ப இந்த ஆடி மாசம் வந்தோன்னு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட மைண்ட்ல என்ன செட் ஆகும் தெரியுமா? ஆடி வெள்ளிக்கிழமை. ஆடி வெள்ளிக்கிழமை தலை குளிச்சுட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு தழைய தழைய பட்டு புடவை கட்டிட்டு நேர புத்துக்கு பால் தெளிக்கிறதுக்காக பாலெல்லாம் வாங்கிட்டு கிடுகிடுன்னு ஓடுவோம். வீட்டுல பாதி சமையல் செஞ்சும் செய்யாமையும் இல்லையா? இப்போ ஒரு ஆடி வெள்ளிக்கிழமையும் நாம் என்ன செஞ்சா நம்ம வீட்டுக்கு ஒரு சுபீட்சம் கிடைக்குங்கிறத நான் சொல்ல போறேன். அதனால தெளிவா நிம்மதியா எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா இருக்கும். ஈஸியான ஒரு பரிகாரம் உங்களுடைய வீட்டிலே நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுக்க போகிறேன். அதை செய்யுங்க. செஞ்சுட்டு அந்த பரிகாரத்துக்கான பலனை அனுபவிச்சுக்கோங்க. முதல் வெள்ளி 18/7/2025 வருது. ஜூலை மாசம், இந்த மாசம் வருது இல்லையா? அப்ப நீ என்ன செய்யணும் ஆடி வெள்ளிக்கிழமைங்கிறது தான் சொல்ல போறேன். ஒரு பித்தளை தாம்பாளத்துல அரிசி எடுத்துக்கோங்க, பச்சரிசி, நூல் சுத்தின கலசம். நூல் சுத்த தெரியாதுன்னா பரவாயில்ல, ஒரு கலசம் வச்சுக்கோங்க. அந்த கலசத்துல தண்ணி வச்சா ஒவ்வொரு வாரமும் நீங்க மாத்தணும். இப்ப தண்ணி இல்லாம பச்சரிசி மேல மாவில வச்சுக்கோங்க. ஒரு தேங்காய், நல்ல தேங்காய், நல்லா சுத்தி மஞ்சப்படுத்தி குங்குமம் வச்சு வச்சுக்கோங்க. வச்சா எல்லாம் ரெடி. முதல் நாளே பூ வாங்கிக்கோங்க, ரோஜா பூ எல்லாம் அப்படியே எல்லாத்தையும் வாங்கி நிறைஞ்சு வச்சுக்கோங்க. எதையுமே குறை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, நிறைஞ்சு வச்சுக்கோங்க. உங்க பஞ்சபாத்திரம் உத்திரணின்னு ஒன்று வச்சிருக்கீங்கல்ல, அதுல தீர்த்தம், தீர்த்த பொடி, பச்சை கற்பூரம் எல்லாம் போட்டு ரெடியா வைங்க. இன்றிலிருந்து 5 வாரம் உங்க வீட்டுல ஒவ்வொரு விஷயத்துக்கான பரிகாரம் நீங்க செஞ்சா அந்த பரிகாரத்துக்கான பலன் உடனே கிடைக்கும். ஒவ்வொரு வாரமும் என்னென்ன பரிகாரம், என்னென்ன வேண்டுதல், அதற்கு என்னென்ன பூஜை அப்படிங்கிறத நான் சொல்றேன். அது செய்யுங்க. இது செஞ்சுட்டீங்க, செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு அந்த பரிகாரத்துடைய பலன் ஈஸியா கிடைக்கும். முதல் வள்ளி, உங்களுடைய பிரார்த்தனை உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைகள், அதாவது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், கல்யாண தடை, கல்யாணம் ஆகல. நிறைய இடத்துல நான் ஜாதகம் பார்த்திருக்கேன். நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்து அந்த கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. நிறைய இடத்துல பிரச்சனை. பிள்ளைக்கு ஜாதகம் வரமாட்டேங்குது. எடுத்தாச்சு, 28 வயசாயிடுச்சு, எனக்கு ரொம்ப அப்படியே வயிற்றுல புளிய கரைக்குது, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா? அதே மாதிரி பெண் பிள்ளைகளுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அம்மா அப்பாவுடைய பேர்டன் குறையும். கல்யாணம்னு நம்ம பேசினா நல்ல இடமா அமையணும் இல்லையா? அந்த நல்ல இடமா அமையறதுக்கான பிரார்த்தனை தான் இந்த வெள்ளிக்கிழமை நாம செய்ய போறோம். என்ன பிரார்த்தனை, எப்படி செய்தால் நல்ல இடம் கிடைக்குங்கிறத நான் சொல்லித்தரேன். முதல்ல சொன்னேன், பித்தளை தட்டு நிறையா பச்சரிசி, ஒரு கும்பம், ஒரு சொம்பு, அந்த சொம்புல ஃபுல்லா பச்சரிசி, ஒரே மாவளை கொத்து, அந்த மாவளை கொத்தை சொருகிட்டு தேங்காயை ஃபுல்லா மஞ்சப்படுத்தி குங்கும பொட்டு வச்சு 4 பக்கமும் குங்கும பொட்டு வச்சு அந்த தேங்காவை அலங்காரம் பண்ணி கும்பத்துல வைங்க. இப்ப மல்லிகைப்பூ, அழகா மல்லிகைப்பூ வாங்கி ஒரு மாலை மாதிரி போட்டு தேங்காயில போட்டு வச்சிருங்க. நீங்க உட்காரும் பொழுது தூப தீபங்கள், அதாவது சாம்பிராணி, தீபம் எல்லாம் உங்க கையில பக்கத்துல இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் உங்கள் மனையை விட்டு எழுந்திருக்க கூடாது. மனம் இருக்கணும். அதாவது பூஜைங்கிறது எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம செய்யக்கூடியதுதான் இந்த பூஜை. ரைட்டுங்களா? என்ன சொன்னேன்? இந்த வாரம் உங்களுடைய பிரார்த்தனை கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு கல்யாணத்தை வேண்டி பிரார்த்தனை. உங்க வீட்டு பொண்ணோ பையனோ ஃப்ரீயா இருக்காங்க, வேலைக்கு இன்னைக்கு லீவ் போட்டாங்க, இல்ல நைட் ஷிஃப்ட் வந்துட்டாங்க, குளிக்க சொல்லி உங்களோட உட்கார சொல்லுங்க. உட்கார்ந்தா போதும். பூஜை அம்மா பண்ண போறீங்க. ரைட்டுங்களா? அம்மா பண்ணீங்கன்னா அந்த வீட்டுல இம்மீடியட்டாக கல்யாணம் நிச்சயமா நடக்கும். நம்பிக்கை வச்சு பண்ணுங்க. ரோஜா பூ ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கா? இப்ப இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி காலங்காத்தால முதல் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நல்ல மனமணக்கக்கூடிய ஒரு பால் பாயசம்,
சுவாமிக்கு நைவேத்தியம் செய்வதற்காக ஒரு பால் பாயசம் வச்சிருங்க. உங்க வீட்டுல மகாலட்சுமி போட்டோ, அம்மன் போட்டோ, எல்லா போட்டோவும் இருக்கா, ஒரு போட்டோக்குமே ஒரு ரோஜா பூ எல்லாத்தையும் வச்சு அலங்காரம் பண்ணிடுங்க. அலங்காரம் பண்ணிட்டு தான் பூஜைக்கு உட்காரணும். உட்காந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் லேட்டு தான் ஆகும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும், அதாவது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் ஆடி வெள்ளிக்கிழமை, தை வெள்ளிக்கிழமை, இந்த மாதிரி. இந்த ஆடி வெள்ளிக்கிழமைங்கிறது ரொம்ப விசேஷமானது, அம்மனுக்கு உகந்தது. உங்க வீட்டுல இந்த பூஜை சாமானோட இன்னொன்னு 5 செட்டு வளையல், 5 செட்டு வளையல் வச்சுக்கோங்க. குங்குமம், மஞ்சள் ரெண்டும் ஒரு கப்புல வச்சுக்கோங்க, ரெண்டுத்தையும். இப்ப பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன பூஜை ஸ்டார்ட் பண்ணுனா குங்குமார்ச்சனை. இந்த வாரம் குங்குமார்ச்சனை. குங்குமார்ச்சனை என்ன? 108 சொல்லணும். இந்த குங்குமத்துல 108 எப்படி சொல்லணும் அப்படின்னா, 108 குங்குமத்தை போடும் பொழுது ஒரு சின்னதா ஒரு இலை, சின்ன கீழே போடக்கூடாது, சின்னதா ஒரு இலை, பூ தனியா எல்லாத்துக்கும் கீழே பாதத்துல போட்டுட்டு குங்குமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நான் சொல்லக்கூடிய இந்த 108 மந்திரம் ரொம்ப ஈஸி. ஒரே மந்திரம் தான், ஒரே மந்திரம். 108 தடவை இந்த வாரம் நாம் துதிக்க போறது மகாலட்சுமியைத்தான் நம்ம பண்ண போறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தாயாருடைய பெயரை சொல்றேன். அந்த தாயார மனசார நினைச்சு நீங்கள் குங்குமத்துல அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் நமோ மகாலட்சுமியை நமக, ஓம் நமோ ஐஸ்வர்யை மகாலட்சுமியை நமக. ரைட்டுங்களா? 2 தான். ஓம் நமோ மகாலட்சுமியை நமக, ஓம் நமோ ஐஸ்வர்யை மகாலட்சுமியை நமக, ஓம் நமோ மகாலட்சுமியை நமக, ஓம் நமோ ஐஸ்வர்யை மகாலட்சுமியை நமக. 2 பேரும் ஒன்னா. இது 180 டைம்ஸ், 108 டைம்ஸ் இந்த மந்திரங்களை சொல்லி குங்குமத்தை நீங்க போடணும். குங்குமத்தை போட்டு மொல்லமா ஓம் நமோ மகாலட்சுமி கிடையாது. ஓம் நமோ மகாலட்சுமியை நமக, ஓம் நமோ ஐஸ்வர்யை மகாலட்சுமியை நமக. இது 1. ஓம் நமோ மகாலட்சுமியை நமக, ஓம் நமோ ஐஸ்வர்யை மகாலட்சுமியை நமக. இது 2. ஓம் நமோ மகாலட்சுமியை நமக. குங்குமத்தை எடுத்துக்கோங்க. ஓம் நமோ மகாலட்சுமியை நமக, ஓம் நமோ ஐஸ்வர்யை மகாலட்சுமியை நமக. இப்ப குங்குமத்தை போடுங்க. ரைட்டுங்களா? இந்த ரெண்டு மந்திரத்தை 1, 2, 3, 4, 5ன்னு 108 தடவை நிறுத்தி உங்க பொண்ணையோ பையனையோ சேர்ந்து சொல்லுங்க. அதாவது நீங்க சேர்ந்து சொல்லும் போது அந்த சவுண்ட் ஆனது, வைப்ரேஷன் ஆனது பெருசா இருக்கும். இது ஏன் நான் 2 பேரையும் சொல்றேன் அப்படின்னா, 2 மந்திரங்கள். ஓம் நமோ மகாலட்சுமி நமக, ஓம் நமோ ஐஸ்வர்யை மகாலட்சுமி நமக ஏன் சொல்றேன்னா, மகாலட்சுமி நமக்கு ஹெல்த் வெல்த் கொடுக்கக்கூடியவ. அந்த ஹெல்த் வெல்த் நல்லா இருந்தா ஐஸ்வர்யம் நமக்கு தானா வரும். இந்த 2 பேரையும் துதிக்கும் பொழுது உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன மனசுல வலி, ஆஹா என் பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆல, பையனுக்கு வயசாறது, பொண்ணுக்கு வயசாறது, எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன், செட் ஆகல கல்யாணம். அதனால நேர ரொம்ப அப்படியே மகாலட்சுமி உருகி பண்ணுங்க. உருகி பிரார்த்தனைகளை செலுத்துங்க. செலுத்திட்டு 108 தடவை முடிஞ்சு போச்சா, அந்த பால் பாயசத்தை நைவேத்தியம் பண்ணுங்க. பண்ணிட்டு 5 சுமங்கலிகளை உங்க வீட்டுக்கு கூப்பிடுங்க. 5 சுமங்கலிகள் வருவாங்களா? வந்தோன்ன இந்த குழந்தைகளை, அதாவது பொண்ணு புள்ள 2 பேருக்குமே கல்யாணம் இல்லை, 2 பேரையும் விழுந்து சேவிக்க சொல்லிட்டு அவங்க கையால குங்குமத்தை வச்சு விட்டுட்டு இந்த இந்த இது இருக்கு இல்லையா, வளையல் இருக்கு இல்லையா, அதோட என்ன இருக்கணும், வளையல், அந்த குங்கும பாக்கெட், மஞ்சள் பாக்கெட் 2த்தையும் வச்சு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் கண்டிப்பா ஒரு 10 வாழைப்பழமாவது வாங்கிக்கோங்க. அந்த வாழைப்பழத்தோட வச்சு 101 ரூபாய் தட்சணை. இல்ல என்னால 101 ரூபாய் கொடுக்க முடியாதுன்னா 11 ரூபாய் தட்சணை. வெறும் கையோட சுமங்கலிகளை அனுப்பக்கூடாது. ரைட்டுங்களா? இது போட்டு அவங்க வந்தவங்களுக்கு முதல்ல பால் பாயசம் கொடுக்கணும். அதுக்கப்புறமா நீங்க சாப்பிடணும். குறைஞ்சது 5 மகாலட்சுமி, 5 சுமங்கலிகள். ஏன் 5 சுமங்கலிகள் சொல்றேன்னா, சுமங்கலிகள் மகாலட்சுமிக்கு சமமானவர்கள். வந்தா என்ன சொல்லுவாங்க, உங்க குழந்தைக்கு சீக்கிரமேவ விவாக பிராப்தி ரஸ்து, ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதாவது பெரியவர்களுடைய ஆசீர்வாதமானது அந்த கடவுளே நமக்கு ஆசீர்வதித்த மாதிரி ஒரு ஐதீகத்துல இருக்குமா. அப்ப என்ன சொல்றோம், தெய்வமே மனுஷர் ரூபேன அப்படின்னு ஒரு வார்த்தைகள் சொல்றோம் இல்லையா. அதனாலதான் சுமங்கலிகளை கூப்பிட்டு இந்த 5 சுமங்கலிகளை அழைச்சு 5 சுமங்கலிகளுக்கு கொடுத்துட்டு எல்லாம் நீங்க பூஜையை திரும்பி போய் உங்க வீட்டுல பூஜை ரூம்ல மனசார வேண்டிக்கோங்க. மகாலட்சுமிய பிரார்த்தனை பண்ணிட்டு சீக்கிரமே
என்னுடைய பெண்ணுக்கோ மகனுக்கோ விவாகம் சீக்கிரமா முடியணும் தாயே அப்படின்னு மகாலட்சுமி வேண்டிட்டு தூப தீபங்களை காமிச்சிட்டு நீங்க உங்க பூஜையை முடிச்சுக்கலாம். இப்ப போயிட்டு ஏந்திரிச்சு அந்த பால் பாயசத்தை நீங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்க சாப்பிடலாம். இது கல்யாணத்துக்கு வேண்டி இந்த வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டுல பூஜை. என்ன பூஜை? கலச பூஜை. உங்க வீட்டுல வாசல்ல மாவளை வைங்க, கும்பத்துல வைங்க. இப்ப அடுத்த வாரத்தை பத்தி சொல்லும் பொழுது என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத அடுத்த இதுல சொல்றேன். இப்ப இதெல்லாம் நீங்க ரெடி பண்ணிட்டு பூஜையை முடிச்சுட்டு மனசார வேண்டிக்கோங்க. முடிஞ்சிச்சு. சாயங்காலம், இன்று வெள்ளிக்கிழமை இல்லையா, சாயங்காலம் கண்டிப்பா உங்க வீட்டுல விளக்கு ஏத்தியே ஆகணும். இல்ல நான் வேலைக்கு போறவங்க சுவாமி, எல்லாரும் போறோம், வீட்டுக்கு போறோம், எல்லாரும் போறோம் வேலைக்கு அப்படின்னா இன்று ஒரு நாள். இல்ல எங்க மாமனார் மாமியார் அம்மா அப்பா யாராவது ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்கள மறக்காம 6 மணிக்கு விளக்கேத்த சொல்லுங்க. அவ்வளவு சுபிக்ஷம் உங்க வீட்டுக்கு வந்தாச்சு இன்னிலேருந்து. இப்ப இந்த ஆடி மாசம் 30 நாளுமே உங்க வீடு சுபிக்ஷமா இருக்க போது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பூஜை பண்ண போறோம். அடுத்த பூஜையில மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.